सवुच्चकाशे धवलोदरो धरो पयुरुक्रमस्यात रसो न सोमिनः ताद्मायमान करकंच संपुटे यथाब्जकंटे कलहंस उत्स्वन. மொழிபெயர்ப்பு பொருளுரை விளங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகிலோக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தால் பற்றப்பட்டு இருந்ததாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையைப் போல காட்சியளித்தது. பொருளுரை. பகவானின் உதடுகள் தொட்டதால் வெள்ளை சங்கு சிவப்பாக மாறியது. அதன் ஆன்மீகத்தன்மையை நிரூபிக்கும் ஒரு அடையாளமாகும். பகவான் ஆன்மீகமயமானவர். இந்த ஆன்மீகத்தன்மை இல்லை என்றால் அது ஜட பொருளாகும். ஆன்மீக ஞானத்தில் பௌதிகமானது ஒன்றுமில்லை. பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வதால் அந்த பரம ஞானம் உடனடியாக அடையப்படுகிறது. எல்லா அணுக்களிலும் பகவான் இருக்கிறார். மேலும் யாருக்குள் வேண்டுமானாலும் பகவானால் தம்மை வைத்து கொள்ள இயலும். பகவானுடனான ஆன்மீக தொடர்பால், அதாவது அவருக்கு செய்யும் பக்தி தொண்டினால், அவரது பிடியில் உள்ள சங்கை போல அனைத்தும் ஆன்மீகமயமான சிவப்புத்தன்மையை பெறுகின்றன. மேலும் பரமஹம்சர்களின் அல்லது ஆன்மீக ஞானம் பெற்றவர்களின் பகவானின் தாமரை போன்ற பாதங்களில் நித்தியமாக அலங்கரிக்கப்பட்டுள்ள பரமானந்த நீரில் தரையை அமிழ்த்தி விளையாடும் அன்னப்பறவைகளைப் போன்றவர்களாவர். சவுச்சகாஷே தவலோதரோதரோ பயுருக்ரமஸ்யாத் ரசோ ந சோமினः தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டே யதாப்ஜகண்டே கலஹம்ச உத்ஸ்வன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணா ஊதப்பட்ட அந்த வெண்மையான பருத்த சங்கு அவரது கரத்தில் பற்றப்பட்டு இருந்ததாலும் அவரது திவ்யமான உதடுகளால் தொடப்பட்டதாலும் சிவந்து காணப்பட்டது. அது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் வெண்ணிற அன்னப்பறவையைப் போல காட்சியளித்தது. கிருஷ்ணர் தன்னுடைய வருகையை துவாரகாவாசிகளுக்கு தெரிவிக்கிறதுக்காக சங்கெடுத்து முழங்குறார். அது ஒரு பழக்கம். மன்னர் வெளியில் போயிட்டு ஊருக்கு திரும்பி வரும்போது அவருடைய வருகையை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கலாம். வேத கலாச்சாரத்தில் மக்களுடைய அறிவு, அவர்களுடைய கேட்கும் திறன் எந்த அளவிற்கு கூர்மையாக இருந்தது அப்படின்னா, சங்கு ஊதுறதை வச்சு அது யாருடைய சங்குன்னு கண்டுபிடிப்பாங்க, யார் வந்திருக்கிறாங்கங்கிறது. இப்பெல்லாம் நமக்கு நம்மளுடைய கேட்கும் திறன் சூக்ஷ்மமான சப்தங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய திறன் மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. நிறைய நேரத்தில் இதுக்கு முன்னாடி நான் பெரம்பூரில் இருந்தப்ப நிறைய நேரங்களில் எங்களுக்கு குழப்பம் வரும். ட்ரெயின் சங்கா கோயில் சங்கான்னு. ஏன்னா ஏறக்குறைய ஒன்றும் வித்தியாசம் நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா காது அந்தளவுக்கு மந்தமாயிடுச்சு. சப்தம் எந்த அளவிற்கு மக்களில் அவங்களுக்குள்ள உயிர் நாடியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். மக்களுடைய குரலும் வலுவானதாக இருக்கும், அவங்களுடைய கேட்கும் திறனும் வலுவானதாக இருக்கும். கலியுகத்தினுடைய முன்னேற்றத்தினால எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது. கலியுகத்தில் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. இப்போ ஒரு 10 பேர் உட்காந்து பேசணும் அப்படின்னா கூட நமக்கு மைக்ரோஃபோன் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுடைய பேசும் திறன் குறைஞ்சி போச்சு, கேட்கும் திறனும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் முந்தைய காலத்தில் இந்த மைக்ரோஃபோன்லாம் கிடையாது. இந்த விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க மைக்ரோஃபோனை கொண்டு வந்ததுனால நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு.
ஆனால் அந்த மைக்ரோஃபோனானது நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட நிலைக்கு ஒரு அறிகுறியாக அமையுது. எல்லாமே நமக்கு குறைஞ்சிருக்கு. ததச்சானுதினம் ராஜா சார் சத்தியம் ஷமா ததச்சானுதினம் ராஜா சத்தியம் ஷமா காலேன பலினா ராஜன் பலம். எனவே பாகவதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் ஒருவருடைய பலமானது குறைஞ்சுட்டே வருது. கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பலம், அதன் அடிப்படையில் இதெல்லாம் நமக்கு குறைஞ்சுட்டே வருது. கேட்கக்கூடிய திறன் எல்லாம் குறைஞ்சுட்டே வருது. நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த மென்மையாக ஓசை கொடுக்கக்கூடிய இசைக்கருவிகளை யாருக்குமே பிடிக்கிறதில்ல. எல்லாரும் என்ன பிடிக்குதுன்னா துன் 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 துன், அவ்வளோதான். அதில் ஒன்றும் அந்த இசைக்கலைஞர்கள்லாம் சில விஷயங்கள் இசைக்கும்போது பெரும்பாலான மக்களுக்கு 2 ராகத்துக்கு நடுவில் என்ன வித்தியாசம்னு தெரியறது கிடையாது. கீனாலும் ஒன்றும் தெரியறதில்ல. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம மக்கள்கிட்டயே குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம், கக்க க க சொன்னோம்னா விளங்காது, ஒன்றுத்துக்கு என்ன வித்தியாசம்னு தெரியாது மக்களுக்கு. இது ஒரு எளிமையான உதாரணம். காது அதை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கான திறன் காதுகளுக்கு இல்லை. அப்புறம் எங்கேருந்து சங்குனுடைய ஓசை, யாருடைய சங்கு, எந்த சங்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடங்களில் வேத சாஸ்திரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணருடைய சங்கு பேர் என்ன? பாஞ்சஜன்யம். பகவத்கீதையில் சொல்லப்படும், கிருஷ்ணருடைய சங்குக்குன்னு பேர் இருக்கு. அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சங்குக்கு பேர் இருக்கும். அந்த சங்கினுடைய ஒளி மற்ற சங்கினுடைய ஒளியிலிருந்து வேறுபட்டு இருக்குங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய திறன் மக்களுடைய காதுக்கு இருக்கும். வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத அவங்களுடைய சங்கொலியை வச்சு சொல்லுவாங்க, பழக்கமானவங்களாக இருந்தாங்கன்னா. போருக்கு அதே சங்கையே வெவ்வேறு விதத்துலேயும் இருக்கலாம். சங்கொலி அவங்க முழங்கும் போது சில நேரங்களில் இருக்குது, அதாவது எதோடு அந்த சங்கொலியானது இணைக்கப்படுகிறதுன்னு வச்சு மக்கள் அது எதற்காகங்கிறதையும் தெரிஞ்சுப்பான். பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். நமக்கு இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன நமக்கு தெரியறதே இல்லை. எப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நமக்கு தெரியறதே இல்லை. ஊரில் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க சில நேரங்களில் சங்கு ஊதுறாங்க அப்படின்னா அது மரணத்தை, யாராவது பக்கத்தில் இருக்கவங்க மரணம் அடைஞ்சதை குறிக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சங்கு ஊதுறது அப்படிங்கிறது போர் அறிவிப்பாக இருக்கலாம். சில நேரத்தில் சங்கு ஊதுறதுங்கிறது கோயிலில் பூஜைக்காக இருக்கலாம். எல்லாமே உண்மையில் சொல்லப்போனால் வேறுபட்ட சங்கொலிகள். ஆனால் அது இன்றைக்கெல்லாம் எல்லாம் சங்கு தானே ஊதுறது தானே. என்னது சங்கு ஊதுனாலே சாவுக்கு தானே ஆகிப்போச்சு மக்கள் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு. அதுவே ஊத தெரியறதில்ல. நிறைய பேர் நம்ம ஊரில் நினைக்கிறது உண்டு, என்னது சங்கு ஊதுறாங்க, ஊதிட்டு போய் வேண்டியதான், சங்கு ஊதுறான், உனக்கு சங்கு தாண்டா அப்படிமா. ஏதாவது ஒன்றுன்னா அப்படின்னா அவனை கொண்டுட்டு அவனுக்கு சங்கு ஊத போகிறாங்க அப்படின்னா அவனை முடிக்க போகிறாங்க, அவனுடைய வாழ்க்கை அதுக்கு தான் சங்கு ஊதுறது அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய உணர்வும் ஆயிடுச்சு. ஆனால் வேத கலாச்சாரத்தை அப்படிப்பட்டது கிடையாது. கிருஷ்ணருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சங்கு இருக்குது, மற்றவர்களுக்குன்னு சில குறிப்பிட்ட சங்கு இருக்குது. அவங்களுடைய சங்கொலிகளுடைய முழக்கமானது வேறுபடுத்தப்படுது. அதுவும் நம்ம பகவத்கீதையில் ஆரம்பத்திலே பார்க்குறோம், ஒவ்வொருத்தருடைய சங்கொலிகள் எப்படி வேறுபடுத்தப்படுதுங்கிறது. அவங்கவுங்களுக்குன்னு சங்கு இருக்குது. அந்த சங்கு முழங்கும் போது எந்த சங்குங்கிறது தெரியும். கலியுகம் முன்னேற எப்படி போகும்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த அளவிற்கு நம்மளால் நம்மளுடைய கேட்கும் திறன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, சில நேரத்தில் நமக்கு யார் பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. இவர் பேசுகிறாரா அவர் பேசுகிறாரா சில நேரத்தில் யோசிப்போம். சில நேரத்தில் குறிப்பாக
பாடும்போது நான் யோசிப்பேன், யார் பாடின்னு இருக்கா இப்போ? இந்த பக்தர் பாடுறாரு, அந்த பக்தர் பாடுறாரு, அவராக இருக்குமா? ஒரு 3-4 சாய்ஸ் போடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய காது வந்து அந்த பக்தர் எவ்வளோ தடவை பாடி கேட்டிருப்போம், எத்தனையோ தடவை பேசியிருப்போம் கூட. அவங்களுடைய குரல் என்னங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை வந்து வித்தியாசப்படுத்த தெரியாத அளவில் நமக்கெல்லாம் அறிவு குன்றிவிட்டது. இங்கே பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னுடைய வருகையை தெரிவிக்கிறதுக்காக சங்கை முழங்கி அந்த துவாரகாவாசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறார். துவாரகாவாசிகள் எல்லாரும் நீண்ட காலமாக கிருஷ்ணரை பிரிந்திருந்தாங்க. உண்மையிலே அது ஓரளவுக்கு நீண்ட காலம்தான் அவங்கள பொறுத்தவரை. கிருஷ்ணர் கூடவே இருக்கிறவங்க தினமும் கிருஷ்ணரை பார்க்கலாம், எப்போ போனாலும் கிருஷ்ணரை பார்க்கலாம். தினமும் அவர் அரசவையில் வருவார், அவரோட உறவு கொள்ளலாம். ஆனால் நீண்ட காலம் கிருஷ்ணர் துவாரகையை விட்டு வெளியில் போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்துட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரியப்படுத்துறதுக்காகவும் கிருஷ்ணர் இங்கே சங்கை முழங்குறார். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்தத்துக்கு பின்னாடி வேத கலாச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம பார்க்கலாம். நம்ம மனுஷங்களை விடுங்க, ஆடு மாடு கூட தெரியும். குறிப்பாக பசுக்கள் எந்த சப்தம் யாருக்கு உரியதுங்கிறத வேறுபடுத்தி பார்த்து அதுங்களுக்கு கூட குதூகலம் அடையும். இதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. சரி, இங்கே அந்த சங்குல கிருஷ்ணருடைய தாமரை கரங்களால் ஏந்தப்பட்டு கிருஷ்ணருடைய தாமரை போன்ற உதடுகளால் தொடப்பட்டதுனால அந்த சங்கானது சிவந்து காணப்படுது. இது ஏதோ ஒரு அது என்ன சொல்லுவாங்க கவிதையில் ஏதோ ஒரு மாதிரி மிகைப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க, அல்லது உவமைக்காக அல்லது ஒரு அழகுக்காக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சில பேர் இந்த மாதிரி சாஸ்திர வாக்கியங்களை பார்க்கும்போது இதெல்லாம் எங்கேயாவது சங்கு எங்கேயாவது சிவப்புவாங்க, சங்கு வெள்ளையாக இருக்குது. சரி, கிருஷ்ணருடைய கரங்கள் அதுவே மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா கலியுகத்தில் பாருங்கள், நம்ம கரமெல்லாம் வந்து வெள்ளையாகி போச்சு. இல்லை, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கரமெல்லாம் வந்து கருப்பாகி போகுது. எல்லாம் வேலை செஞ்சு 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 உக்ர கர்மத்தில் ஈடுபட்டு கரங்கள்லாம் வந்து அதுக்குன்னு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு கரங்கள்லாம் அந்த பிங்க் கலரில் தாமரையினுடைய கலரில் தான் இருக்கணும். உண்மையில் எல்லாருடைய கரங்களும் அந்த வண்ணத்தில் தான் இருக்கணும். நமக்கெல்லாம் அப்படியே இருக்குது கிடையாது. எல்லாம் அதிகபட்சம் போனால் வெள்ளையாக இருக்குது, அவ்வளோதான். எங்கேயாவது ஒரு பக்கம் இப்படி ஒரு அழுத்தினோம்னா இருக்கிற ரத்தம்லாம் சேர்ந்து அந்த கொஞ்சம் அந்த தாமரை நிறம்ங்கிறது அழுத்தினோம்னா வரும் ஒரு பக்கம். ஏன்னா உடல்ல ரத்தம்லாம் இல்லை, எல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ சரி, அதாவது கரமாவது சரி கிருஷ்ணருக்கு தாமரை வண்ணத்தில் இருக்குன்னு சொன்னால் சரி பரவாயில்ல, ஒத்துக்கலாம். உதடாவது அந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா ஒத்துக்கலாம். இன்றைக்கி மாதிரி யாரும் கிருஷ்ணர் வந்து லிப்ஸ்டிக் போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க, ஏன்னா உதடு வந்து அந்த நிறத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பம். கரம்லாம் வந்து சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது, மருதாணி வச்சுப்பாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, மருதாணிலாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. சரி, இதாவது நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. கோன் அது சில நேரத்தில் ஏதாவது வச்சுப்பாங்க, 4 நாளைக்கு இருக்கும். அது நெயிலுக்கு மட்டும், நெகத்துக்கு மட்டும் பாலிஷ் போட்டுப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், நெகம் கூட நமக்கெல்லாம் வந்து அந்த வெள்ளை கலரில் தான் இருக்குது. நெகம் கூட அந்த தாமரை கலரில் வரமாட்டேங்குது. அதனால் நெயில் பாலிஷ் போட்டுக்கிறாங்க. உதடும் அந்த தாமரை கலரில் வர்றது கிடையாது, அதனால் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. கிருஷ்ணர் அப்படிலாம் எதையும் போட்டுக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. இயற்கையாகவே அவருடைய உதடுகளும் அவருடைய கரங்களும் சிவந்து காணப்படுது. சரி, அதாவது பரவாயில்ல, மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் எப்படி அவருடைய கரங்கள் பட்டு அவருடைய உதடுகள் பட்டதுனால அந்த சங்கானது சிவப்பு நிறத்தை பெற்றது, சாதாரணமாக மக்களால் உணர முடியாது. சில பேர் இதை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு கவிநயம், கவிதைக்கு உரிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. நம்மளுடைய அறிவிற்கு எட்டாத காரணத்தினால
பல நேரங்களில் பல விஷயங்களை கவிதையினுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய தலைவர்களில் ஒருத்தர் அவர் தான் சொன்னார், தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களில் தமிழ்நாடு ரொம்ப செல்வ செழிப்பான நாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தமிழ் இலக்கியங்களை நம்ம புரட்டி பார்த்தோம்னா அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வளம் இருந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கு நிறைய ஆறுகள் எல்லாம் வற்றி போயிடுச்சு, தண்ணியே இருக்கிறதில்ல. நம்ம கண்ணுக்கு இப்போ இருக்கிறனால தண்ணி இல்லைங்கனால எப்போவுமே தமிழ்நாடு வற்றி போன நாடு தான் சொல்லிட்டார் ஒரு தலைவர். அவர் சொன்னார், சிலப்பதிகாரத்துலலாம் பாலாறில் தண்ணி நிறைய ஓடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலாறில் தண்ணீர் மட்டும் ஓடுறது கிடையாது, பாலாறில் நிறைய அதனுடைய கரைகள் எல்லாம் பூக்களால் நிறைஞ்சு காணப்படுது. அந்த மாதிரியான வர்ணனைகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சும்மா மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. தமிழ்நாடு எப்பவுமே பஞ்சப்பட்ட பூமி தானாரு. ஸோ அப்போ நம்மளுடைய பார்வைக்கு அந்த மாதிரி இல்லைங்கிற காரணத்தினால அதே மாதிரி இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வர முடியாது. கிருஷ்ணருடைய பொதுவாக பௌதிக உலகத்திலே அது அப்படிப்பட்டது தான். அதுவும் கிருஷ்ணரோடு வரும்போது, கிருஷ்ணரோடு ஒரு விஷயம் தொடர்பு கொள்ளும்போது அது எப்படி மாற்றம் பெறுது, அதனுடைய தன்மைகள் என்னென்ன நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் நமக்கு ஆச்சாரியர்களுடைய உதவி தேவைப்படுது. சில பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், நமக்கு விளக்கம் கொடுக்குறார் எப்படி அந்த சங்கு சிவக்க முடியும் அப்படிங்கிறத. கிருஷ்ணரோடு தொடர்புடையது எல்லாமே, கிருஷ்ணருடையவை எல்லாமே ஆன்மீகமயமானது. அங்கே பௌதிகமானது எதுவுமே கிடையாது. கிருஷ்ணருடைய சங்கு ஆன்மீகமயமானது. கிருஷ்ணருடைய சங்கு ஒரு நபர், கிருஷ்ணருடைய சக்கரம் ஒரு நபர், கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஒரு நபர். அவங்க எல்லாருமே ஆன்மீகமயமான ஆன்மீகத்தன்மை வாய்ந்தவர். ஸோ கிருஷ்ணரால் தொடப்படும் போது அந்த மகிழ்ச்சியில் கிருஷ்ணருடைய கரங்கள் படும்போது அங்கே சிகப்புத்தன்மை தோன்றுது. அதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் கடினமானது கிடையாது. கிருஷ்ணரோடு தொடர்புடையது எல்லாமே ஆன்மீகமயமானது, அதுதான் அவசியம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரோடு நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா, சில பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். கிருஷ்ணர் ஆன்மீகமயமானவர், அதனால் கிருஷ்ணரோடு நம்ம தொடர்பு கொண்டோம்னா நம்மளும் ஆன்மீகமயமாகும் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். என்னென்னா, இரும்பு இருக்குது. இரும்பினுடைய தன்மை ஒரு உலோகம், அதுதான் அதனுடைய தன்மை. ஆனால் அதே சமயத்தில் அந்த இரும்பை நீங்கள் நெருப்போட தொடர்பில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த இரும்புக்கும் நெருப்பினுடைய தன்மைகள் வருது. அதே மாதிரி நம்ம பௌதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமான விஷயத்தோட தொடர்பு கொள்ளும்போது அந்த பௌதிகமும் ஆன்மீகமயமாகும். அதனால தான் ஆச்சாரியர்கள் அந்த தூய பக்தர்களுடைய உடலானது ஆன்மீகமானதாக சொல்லப்படுது. அவங்களுடைய உடல் பௌதிகமானது கிடையாது. வெளியில் பார்க்குறதுக்கு பௌதிகமான மூலக்கூறுகளால் செய்யப்பட்டதாக தெரியலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தினால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு தூய பக்தனுடைய சரீரமானது முழுக்க முழுக்க கிருஷ்ணரோட தொடர்பில் இருக்குது. அப்படி கிருஷ்ணரோட தொடர்பில் இருக்கிறனால அந்த சரீரம் ஆன்மீகமயமானதாகும். அதனால தான் ஒரு பக்தனுடைய சரீரம், ஒரு ஆச்சாரியருடைய சரீரமானது மதிக்கத்தக்கதாக அமையுது. இல்லைனா நம்ம ஏன் ஆச்சாரியர்களுடைய சரீரத்தை நாம் மதிக்கிறோம்? எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம், மிகச்சிறந்த தூய பக்தர்களுடைய சரீரத்திற்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கப்படுது. அவங்களுடைய சரீரத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை பக்தி தொண்டாக கருதப்படுது. எப்படி சரீரத்துக்கு செய்யக்கூடிய சேவை எப்படி பக்தி தொண்டா ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய சரீரம் முழுக்க முழுக்க ஆன்மீகமயமானது. நிறைய நேரங்களில் குறிப்பாக சில ஆச்சாரியர்களை நம்ம பார்க்கலாம், எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நம்ம சமாதி வைக்கிறோம். அவங்களுக்கு பொதுவாக வேத கலாச்சாரத்தில் எரிச்சிடுவோம். ஒரு ஆத்மா உடலை விட்டு போயிடுது அப்படின்னா எரிச்சிடுவோம். ஆனால் தூய பக்தர்களுடைய உடலை நம்ம எரிக்கிறது கிடையாது. ஏன்னா அது ஆன்மீகமயமான உடல். அந்த புனித உடலை நம்ம எரிக்கிறது கிடையாது, அதை பாதுகாக்கிறோம். எந்தளவு பாதுகாக்க முடியுமோ அதை வச்சு அது மேலே நம்ம சமாதி எழுப்புகிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியருடைய திருமேனி இன்றைக்கும் அப்படியே பராமரித்து வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே
அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது சாதாரண பௌதிகமானது கிடையாது, பௌதிக மூலக்கூறுகளால் ஆனது கிடையாது. பக்தர்கள் ஏன்னா பகவானோட தொடர்பில் வரும்போது இயற்கையாக எல்லாமே ஆன்மீகமயமாகுது. உண்மையில் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாமே பகவானுடையது தான். எது ஆன்மீகம் எது பௌதிகம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு விஷயம் ஆன்மீகம் இல்லை இன்னொரு விஷயம் பௌதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? எதை வச்சு சொல்கிறோம்? பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய காரணம் வந்து சேத்தனா, உணர்வு. ஜட பொருள்களுக்கு உணர்வு கிடையாது. ஆன்மீக வஸ்துக்களுக்கு உணர்வு இருக்குது. உணர்வு எங்கே இருக்கோ அந்த அதை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம். எந்த இடத்துல உணர்வு இல்லையோ அதை நம்ம வந்து ஜடம்னு சொல்கிறோம். அதனால தான் ஜடப்பொருளுக்கு வந்து ஜடப்பொருளையும் ஆன்மீக பொருளையும் வேறுபடுத்தி பார்க்கும்போது நிறைய இடங்களில் சேத்தனாங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. ஜடம் சேத்தனம். இப்போ இந்த ஒரு பைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜடப்பொருள். ஏன்னா இந்த பைப்புக்குன்னு தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு உணர்வும் கிடையாது. அதனால இது ஒரு ஜடப்பொருள். அதே சமயத்தில் ஆத்மா நமக்கு உணர்வு இருக்குது. உணர்வு இருக்கக்கூடியதுனால அது ஆன்மீகமானதுன்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் ஜடத்துக்கும் பௌதிகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதுதான் அடிப்படையான வேறுபாடு. அதே சமயத்தில் இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா, ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த பொருள் பகவானோட நேரடி தொடர்பில் இருக்கோ அது எதுவுமே ஜட பொருள் கிடையாது, அது எல்லாமே ஆன்மீகமான பொருள்கள். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோ ஸ்டாண்டோட இந்த பைப்பானது ஆன்மீகமான பொருள்னு நம்ம சொல்லலாம். நிறைய நேரங்களில் சில பிரபுபா சொல்கிறார், இந்த மைக்கை நான் வந்து கிருஷ்ணருடைய தொண்டில் உபயோகப்படுத்துகிறேன், அதனால இந்த மைக் வந்து பௌதிகமானது கிடையாது, இது ஆன்மீகமானதுன்னு. உடனே ஒருத்தன் கேட்கலாம், இது சேத்தனா கிடையாது, இதுக்கு உணர்வு கிடையாது, அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இது ஆன்மீகமானதுன்னு சொல்ல முடியும்? இது ஆன்மீகமானதுன்னு ஏன் சொல்கிறோம்னா இது பகவானோட நேரடி தொடர்பை ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. எந்த விஷயங்களெல்லாம் பகவானுடைய தொடர்பில் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கோ அது எல்லாமே ஆன்மீகமயமாக்கப்பட்ட பொருள்கள். அது எல்லாமே எப்படின்னா இரும்பு தான் அது, ஆனால் அது நெருப்போட தொடர்பில் இருக்கிறனால அதுவும் நெருப்பாக கருதப்படுது. அதே மாதிரி தான் இந்த உடல் எல்லாமே பகவானோட தொடர்பில் வரும்போது அது மாற்றமடையுது, அது அதனுடைய தன்மையானது மாறுகின்றது, அதனுடைய தன்மை ஆன்மீகமயமாகுது. ஸோ இப்போ நம்மளோட தொடர்புடையது எல்லா பொருட்களும் ஆன்மீகமயமாகுது. கிருஷ்ணரோட ஒரு விஷயம் தொடர்புடையது ஆகும்போது, கிருஷ்ணரோட அந்த விஷயம் தொடர்புடையது ஆகலை அப்படின்னா அது பௌதிகமான பொருட்களாக கருதப்படுது. ஸோ அந்த விதத்தில் தான் நம்ம சொல்கிறோம் கிருஷ்ணருடைய கோயிலானது மதிக்கத்தக்கதாகுது. கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு தூண் மதிக்கத்தக்கதாகுது. அதுவே அந்த தூண் வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த தூணுக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா இந்த தூண் பகவானோட தொடர்புடையதாக இருக்குது. எதெல்லாம் பகவானுடைய தொடர்புடையதாக இருக்கோ, யாரெல்லாம் பகவானோட தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த நபர்கள் எல்லாருமே மதிக்கத்தக்கவர்களாகிறாங்க. அதனால தான் இங்கே இந்த சங்கு பகவானோடு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சங்கு கிடையாது. பொதுவாக பகவானோடு இருக்கக்கூடிய சங்குங்கிறனால அது ரொம்ப விசேஷமானது. எல்லா சங்குமே விசேஷமானது தான், பகவானுடைய பூஜையில் உபயோகப்படுத்தக்கூடியது தான், புனிதமானது தான். இருந்தாலும் குறிப்பாக பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கானது ஆன்மீகமயமான சங்கு. அந்த சங்கு ஒரு நபர் பகவானை பொறுத்த வரைக்கும். அந்த பகவானோடு இருக்கிற நேரத்தில், மற்ற நேரத்தில் வந்து அது ஆன்மீகமயமாக்கப்பட்ட பொருட்களாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். பகவானுடைய கரங்களில் இருக்கக்கூடியது முற்றிலுமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அங்கே சங்கா வரார், ஒரு ஜீவன் அங்கே சங்கா வந்து சேவை பண்ணுறார். சில நேரத்தில் நம்ம ஒரு ஜட பொருளை எடுத்து அதை ஆன்மீகமயமாக்கியும் வச்சுருப்போம். இப்போ நம்ம உபயோகிக்கக்கூடிய சாதாரண சங்குகள் வந்து நபர் கிடையாது, அதிலிருந்து உயிர்வாழி போயிடுச்சது. அது வந்து ஒரு இறந்து போன சடலம் தான், அதில் ஜீவன் கிடையாது. ஆனாலும் அந்த சங்கும் ஆன்மீகமயமாக்கப்பட்டது தான். ஏன்னா இது பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தப்படுது சங்கானது. ஸோ அதனால் இந்த வேற்றுமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகமயமாக்கப்பட்ட பொருள்கள் ஆன்மீகமானது, முற்றிலுமாக சாட்சாத் எப்போவுமே ஆன்மீகமானது, பகவானோட எப்போவுமே துணையில் இருக்காது. மித்ததெல்லாம் பகவானுடைய தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது அது அந்த ஆன்மீக தன்மையை அந்த பொருட்களும் கிரகிக்கின்றன.
அந்த மாதிரி அதே விஷயம் பக்தர்களுக்கும் பொருந்தக்கூடியது. புஜாரி மணியை மெதுவாக அடிக்கணும் பாகவதம் உபன்யாசம் நடக்கும்போது, அல்லது மணியை அடிக்காமலே கூட இருக்கலாம், தவறு கிடையாது. கொஞ்சம் அடிச்சுட்டு நிறுத்திடலாம். அதே தன்மை பக்தர்களுக்கும் பொருந்தக்கூடியது. பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடும் போது நம்ம எத்தகைய பக்தர்களோடு தொடர்பு கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பக்தியினுடைய விஷயங்களையும் கிரகிக்க முடியும். அதையும் நம்ம உள்ள அந்த பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், பக்தி அப்படிங்கிறது ஒரு தொற்று வியாதி மாதிரி. பக்தர்களோடு நம்ம தொட்டுண்டே இருந்தோம்னா நமக்கும் அந்த தொற்று வியாதி பிடிச்சிக்கும். பக்தி அப்படிங்கிறது அப்படி தான் வரும். பக்தி அப்படிங்கிறது வெளியிலேருந்து கொடுக்கப்படுறது கிடையாது. பக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. கிருஷ்ண பிரேம அப்படிங்கிறது எல்லா ஜீவன்களுக்குள்ளாரையும் இருக்குது. இருந்தாலும் அந்த கிருஷ்ண பிரேமையானது வெளியில் ஒரு பக்தரோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது அது மீண்டும் நம்மளுடைய இதயத்தில் எழுப்பப்படுது. இது எப்படிங்க? சாஸ்திரம் சொல்லுது, சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், சைத்தன்ய சரிதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய கபுனாய் ஸ்ரவணாதி சுத்த சித்தே கொறைய உதாய். கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறது நித்தியமாக எல்லாருடைய இதயத்திலையும் உள்ளே இருக்கக்கூடியது. அது ஸ்ரவணாதி சுத்த சித்தே கொறைய உதாய். எப்போ நம்ம ஸ்ரவணா கீர்த்தனா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்மளுடைய இதயத்தில் மறுபடியும் எழுச்சி பெறும்னு சொல்லப்படுது. அல்லது பக்தர்களுடைய தொடர்பில் நம்ம வரும்போது, பக்தருடைய சங்கத்தில் வரும்போது பக்தி அப்படிங்கிறது ஒருத்தர் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இது எப்படிங்க? பக்தி ஏற்கனவே எல்லாருக்கிட்ட இருக்குங்கிறீங்க, பக்தருடைய சங்கத்தில் வரும்போது அது எழுப்பப்படுதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டுமே வாஸ்தவமான வாக்கியங்கள். ஆச்சாரியர்கள் என்ன உதாரணம் கொடுப்பாங்கன்னா, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் நெருப்பு இருக்கா இல்லையா? மரத்தில் நெருப்பு இருக்கா இல்லையா? இருக்கா? பற்ற வச்சா எரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்பு இல்லைன்னா நீங்கள் அதை பற்ற வச்சாலும் எரியாது. தண்ணி இருக்குது, தண்ணியில் நெருப்பு இருக்கா? இல்லை. ஏன் இல்லைங்கிறீங்க? ஏன்னா அதை பற்ற வச்சாலும் எரியாது, நெருப்பே அணைஞ்சு போயிடும். எதை வச்சு பற்ற வைக்கிறோமோ அதுவே அணைஞ்சு போயிடும். ஏன்னா தண்ணியில் அதற்கான தன்மை இல்லை. ஆனால் மரத்தில் அதற்கான தன்மை இருக்குது, அதில் உள்ள நெருப்புத்தன்மை இருக்குது. அந்த மரம், இப்போ இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தை நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா அந்த மரத்தில் நெருப்புத்தன்மை கொஞ்சமாக இருக்குது. ஆனால் அதே மரத்தை நீங்கள் வெயிலில் போட்டு வைக்கிறீங்கன்னா சூரியன்லேருந்து அந்த நெருப்புத்தன்மையை அந்த மரமானது அதிகமாக கிரகிச்சுட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அந்த சூரியன்லேருந்து நெருப்புத்தன்மையை கிரகிக்குதோ அந்த அளவுக்கு அதுக்குள்ளார நெருப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த நெருப்பு தானாக அந்த மரம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் பற்றிக்காது. அந்த மரத்துக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நெருப்பு அதை தொடர்பு கொள்ளும்போது, அல்லது ரெண்டு மரங்கள் உராயும் போது ஏதாவது ஒரு விதத்தில் நெருப்பு ஏற்பட்டதுன்னா அப்போ தான் அங்கே அந்த நெருப்பு பற்றிக்கிட்டு வரும். அதே மாதிரி பக்தி அப்படிங்கிறது எல்லா ஜீவன்களுக்குள்ளாரும் இருக்குது. மரத்தில் உள்ள நெருப்பு இருக்கிற மாதிரி பக்தி அப்படிங்கிறது ஜீவன்களுக்குள்ளார இருக்குது. ஆனால் அந்த பக்தி அப்படிங்கிறது வெளியில் இருந்து இன்னொரு பக்தர், இன்னொரு நெருப்பு, அல்லது ஏற்கனவே ஒரு விறகு கட்டையை வச்சு இன்னொரு விறகு கட்டையை கொளுத்துவோம். அது மாதிரி ஏற்கனவே எந்த பக்தர்கிட்ட பக்தி இருக்கோ அவங்க இன்னொரு ஜீவனோட தொடர்பு கொள்ளும்போது அந்த பக்தி அப்படிங்கிறது மறுபடி அந்த பக்தருக்கு அடையப்படும். அது மாதிரி தான் இது எல்லாமே ஆன்மீகமயமாக்குறது அப்படிங்கிறது அதுதான். ஒரு பக்தர் இன்னொரு பக்தரோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த பக்தியானது போகுது. பகவான் ஒரு விஷயத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த விஷயம் இம்மீடியட்டாக ஆன்மீகமயமாகுது. நிறைய மக்களுக்கு புரியாது, எப்படி பகவான் பௌதிக விஷயங்களோட வரார், பகவான் பௌதிக குணங்களோட இருக்கிறாரா,
இந்த மாயாவாதிகளுக்கு புரியாத ஒரு விஷயம் இதுதான். அவங்களால இதை புரிஞ்சிக்கவே முடியாது. பகவான் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு உடல் இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு உடல் இருக்குன்னா அது பௌதிகமான உடலாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. உடல் ஆன்மீகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய கற்பனையாக இருக்கு. உடலும் ஆன்மீகமானதாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பார்க்கக்கூடிய உடல் எல்லாம் அவங்க சாங்கேத்தின் படி பிரித்து பார்க்கும்போது இது உடல் வேற நம்ம வேறன்னு தெரியுது. ஆனால் பகவானுக்கு வரும்போது உடலும் நாமுக்கும் வேறுபாடு இல்லைங்கிறதுனால அதை அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கான திறன் இல்லை. ஆனால் பக்தர்கள் இந்த சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாஸ்வத்தமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, அப்படியே முழுமையாக இருக்கிறாங்க. அப்படி முழுமையாக இருக்கிறதுனால ஆச்சாரியர்கள் நமக்கு இதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு சங்கு சிவக்க முடியும்? சங்குனுடைய தன்மை வெண்மையாக இருக்கும். சங்கை சுட்டிங்கன்னா இன்னும் வெண்மையாகும்ப்பா, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வெண்மையாகும் சுட்டிங்கன்னா, அதுதான் சங்குக்கு சாத்தியம் இல்லையா? சங்கு எப்படி சிகப்பாக முடியும் அப்படிங்கிறது சாதாரணமாக புரியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் பிரபுபாதருடைய விளக்கத்தை பார்க்கும்போது பக்தியினுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரோட தொடர்பு வர்றதுனால அந்த மகிழ்ச்சியில் கிருஷ்ணருடைய உதடுகள் பட்டு கிருஷ்ணருடைய கரங்கள் பட்டு அந்த சங்கு சிகப்பானதாக மாறுது. அதோடு இணைஞ்சு அதற்கான வர்ணனையை பாருங்க. அப்படி சிவந்து காணப்பட்ட அந்த சங்கானது செந்தாமரையின் தண்டுக்கிடையில் புகுந்து விளையாடும் அன்னப்பறவையை போல காட்சியளிக்கும். அவ்வளோ அழகா இருக்கு. தாமரை தண்டுக்கு இடையில அன்னப்பறவை புகுந்து விளையாண்டது அப்படின்னா அந்த அன்னப்பறவை அது வெள்ளையானது தான், ஆனால் அதில் தாமரையினுடைய வண்ணம் அங்கங்கே தெரியும். அந்த மாதிரி இந்த சங்கு ஆனது கிருஷ்ணருடைய கரங்களாலும் கிருஷ்ணருடைய உதடுகளாலும் பட்டதுனால அதனுடைய இன்பத்தை அந்த சங்கு கூட ரசிக்குது. கிருஷ்ணரோட உறவு கொள்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிருஷ்ணரோட தொடர்பு கொள்வது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. சில நேரங்களில் சமீபத்தில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர் சொன்னார், சங்கு இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, இதெல்லாம் முக்கியமானது கிடையாது. அதாவது சங்கினுடைய ஸ்தானம் முக்கியமானது கிடையாது, கோபியர்களுடைய ஸ்தானம் தான் உயர்ந்தது அப்படின்னு. ஒரு விதத்தில் வாஸ்தவம், கோபியர்களுடைய ஸ்தானம் உயர்ந்தது வாஸ்தவம் தான். அதே சமயத்தில் சங்கினுடைய ஸ்தானத்தை நம்ம தாழ்த்திடவும் முடியாது. சங்கு எப்போவுமே கூடவே கிருஷ்ணரோட இருக்கு. கிருஷ்ணருடைய உதடுகளால் தீண்டப்படக்கூடியது, ரொம்ப பெருமை வாய்ந்தது. கிருஷ்ணரோட எந்த விதத்தில் யாராவது கிருஷ்ணரோட தொடர்பில் வராங்க அப்படின்னா எல்லாருமே மதிக்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். அதனால் கிருஷ்ணருடைய சங்கு சாதாரண சங்கு கிடையாது. அதை நம்ம உணர்ந்து அது ஆன்மீகமயமானதுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். ஹரே கிருஷ்ணா. பகவானுக்கும் அவருடைய உபகரணங்களுக்கும் பகவானுடைய நாம ரூப குண லீலா தாம, இதற்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். பகவானுடைய உபகரணங்கள் எல்லாவற்றுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுனால எப்படி பகவானுடைய சங்கு அல்லது பகவானுடைய இதர உபகரணங்கள், அவருடைய புல்லாங்குழல் ஆகட்டும், அவருடைய சங்காகட்டும், சக்கரமாகட்டும், இது எப்படி தனிப்பட்ட ஒரு ஜீவனாக இருக்க முடியும்? இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கடினமானது கிடையாது. பகவானுடைய நெருக்கமான உபகரணங்கள் அவருடைய சக்தியிலிருந்து வரக்கூடிய, அவருடைய அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றக்கூடியவை. சம்வித் சந்தினி கிளாதினி, இந்த சக்தியிலிருந்து வருது எல்லாமே. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பலராமர் இதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். சில இடங்களில் சொல்லப்படுது பலராமரே பகவானுடைய உபகரணங்களாக விரிவடைகிறார் அப்படின்னு. அதுவும் வாஸ்தவம்தான். அதே சமயத்தில்
எல்லாருமே பலராமருடைய விரிவுகள் தான். பலராமரிடமிருந்தான் சத்துர்வீகம் வருது, சத்துர்வீகத்தில் இருந்தால் அடுத்த சத்துர்வீகம் வருது, அடுத்த சத்துர்வீகத்தில் இருந்தால் ஜீவன்கள் எல்லாரும் தோன்றுகிறார்கள். ஜீவன்கள் எல்லாரும் பகவானுடைய விரிவுகள், பகவானுடைய அம்சங்கள். ஸோ அதனால ஒரு விதத்தில் பார்த்தா ஜீவனுக்கும் பகவானுக்குமே வேறுபாடு இல்லைன்னு சொல்லலாம். பகவானுடைய உபகரணங்கள், பகவானுடைய பக்தர்களுக்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்லலாம். அந்த விதத்தை தான் சொல்லப்படுது. சங்குக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. சங்குக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது, வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய சங்கு அவருடைய அவர் கூட இருக்கக்கூடிய, குறிப்பாக பகவான் கூடவே இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே பலராமருடைய விரிவுகள். அதே சமயத்தில் குறிப்பாக சங்குக்குன்னு, சங்கினுடைய ஸ்தானம் என்ன, அதனுடைய நபருக்கு என்ன பெயர், இது போன்ற விஷயங்கள் நான் பார்த்தது இல்லை. ஆனாலும் நாம் பார்க்கலாம் இதர விஷயங்களுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். சில நேரங்களில் பகவானுடைய சக்கரம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பகவானுடைய சக்கரம் பகவானுடைய விரிவுகளில் ஒன்று. அவங்க சாதாரண ஜீவனா யாரும் கருதுறது கிடையாது. இருந்தாலும் பகவானுடைய இந்த உபகரணங்கள் எல்லாமே பகவானுடைய ஸ்தானத்திலிருந்து வேறுபட்டவை. பலராமரே பகவானுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கிடையாது. பலராமர் சாக்ஷாத் பகவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பலராமருடைய ஸ்தானம் என்னன்னா சேவக் பகவான். கிருஷ்ணர் சேவிய பகவான், சேவையை ஏற்கக்கூடிய பகவான். பலராமர் சேவை செய்யக்கூடிய பகவான். ஸோ இதெல்லாம் பலராமருடைய விரிவுகளாக வரும்போது அது எல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய ஸ்தானத்தை தான் ஏற்குது. சங்காகட்டும், சக்கரமாகட்டும், புல்லாங்குழல் ஆகட்டும், எல்லாமே பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய ஸ்தானமாக தான் இருக்குது. அதனுடைய நித்தியத்தன்மை ஜீவனா, பகவத் விஷ்ணு தத்துவமா, பொதுவாக நம்ம விஷ்ணு தத்துவம்னு சொல்றது கிடையாது, ஜீவ தத்துவம்னு சொல்றது கிடையாது. இது ஆச்சாரியர்கள் எப்படி எந்த விதத்தில் வகுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். பரத மகாராஜ் விஷ்ணுடைய அவதாரமா? யார் சொன்னது? நோ, அந்த பரதரை சொல்லியிருப்பார், ராமருடைய தம்பியை சொல்லியிருப்பார். ஆமா, அவரு நிச்சயமா விஷ்ணு தான். நீங்க ரெண்டு பரதரையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. இவர் வேற பரதர், அவர் வேற பரதர். பகவானுடைய ராமர், பரதர், லக்ஷ்மணர், சத்ருக்னர், இவங்க 4 பேருமே விஷ்ணு தத்துவங்கள். அந்த பரதர் வேற. நம்ம பரத மன்னர்னு பார்த்து அவர் அதுக்கப்புறம் ஜட பரதர் மானாகி அதுக்கப்புறம் ஜட பரதர் ஆகிறாரு, அந்த பரதர் வேற. வெவ்வேறு பரதர், 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணாது. இதுதான் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் நேரடியாக சேத்தனா, ஆனால் சில விஷயங்கள் நேரடியாக சேத்தனா கிடையாது. பகவானுடைய தொண்டில் ஈடுபட்டிருக்கிறதுனால அது சேத்தனான்னு சொல்லப்படுது.
அதாவது அது சேத்தனா கிடையாது, பட் இருந்தாலும் அது ஆன்மீகமானதாக சொல்லப்படுது. அதுதான் நான் இந்த மைக்ரோஃபோனை வந்து உதாரணம் கொடுத்தணும். இது வந்து ஜட பொருள் தான், ஆனால் இது பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருக்கனால இது ஆன்மீகமயமாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பகவானோடு தொடர்புடைய வஸ்துக்கள் பகவான் சாக்ஷாத் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாமே ஆன்மீகமான வஸ்துக்கள். அவர் வரும்போது மொத்தமும் ஆன்மீகம்தான். அதே சமயத்தில் இன்றைக்கு நம்ம பகவானுடைய சேவையில் சில பொருட்களை உபயோகிக்கும் போது அந்த பொருட்கள் ஜட பொருள்கள் தான், சேத்தனா கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொருட்கள் நம்ம பகவானுடைய தொண்டில் உபயோகிக்கிறதுனால அது ஆன்மீகமயமாக்கப்பட்ட பொருட்களாக ஆகுது. அந்த பொருட்களை நம்ம பகவானுடைய தொண்டில் உபயோகிக்கல அப்படின்னா அது அப்போ ஜட பொருளாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அது பொருந்தும். பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறார், பகவானுடைய தாமத்துக்கு நமக்கு முறையான பார்வை இல்லை அப்படின்னா அப்போ அந்த தாமத்தை நம்ம பார்க்க மாட்டோம். மாயாவனால் கவரப்பட்ட தாமத்தை தான் நம்ம பார்ப்போம். எல்லாமே அதே மாதிரி தான். அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. அது ஆன்மீக தாமம்னு வரும்போது, ஆன்மீக உலகம்னு வரும்போது அங்கே 2 வேற்றுமைகள் இருக்கு. பகவானுடைய பிரகட்ட லீலா, அப்பிரகட்ட லீலா. அந்த தாமத்தில் வந்து பகவானுடைய லீலை இன்னைக்கும் போயின்னு இருக்கு. ஆனால் அது அப்பிரகட்டா, தோன்றாமல் இருக்கு. யார் வந்து பகவானுடைய லீலையை அந்த அப்பிரகட்டா உண்மையான பிரகட்டாவை, அதாவது அப்பிரகட்டா யாருக்கு தெரியுதோ அவங்களால அங்கே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அவங்களுக்கு உண்மையான அந்த தாமமானது தோன்றும். யாரால பகவத் லீலைகளை அந்த இடத்துல பார்க்க முடிகிறதோ அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வாஸ்தவமானதாக தோன்றும். மற்றவங்களுக்கு அது மறைஞ்சிருக்கு, மூடி இருக்கு. எல்லாருக்கும் தெரியாது, மறைஞ்சிருக்கு அவங்க. ஸோ எல்லாருக்கும் அது வந்து தெரியாது. சில நேரத்தில் சில பக்தர்கள், எத்தகைய பக்தர்களோட சங்கத்தை நம்ம இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சில நேரங்களில் பக்தர்கள் சில குறிப்பிட்ட சங்கத்தை விரும்பி செல்லலாம். அது அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் வேறு சில பக்தர்கள் அறிவுறுத்துகிறாங்க, நீங்கள் ஏன் நீ வந்து போய் வேற ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ரெண்டுமே சாத்தியமானது. ஒன்று என்ன அப்படின்னா, எப்போவுமே நமக்கு பக்தர்களுடைய சங்கம் அவசியம். எத்தகைய பக்தர்கள்? தூய பக்தர்களுடைய சங்கம். யார் பக்தி தொண்டில் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, தூய்மையான பக்தியை பயிற்சி பண்ணுறாங்களோ அவர்களுடைய சங்கம் நமக்கு எப்போவுமே அவசியம். அதே சமயத்தில் இன்றைக்கு இஸ்கானில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேவை அப்படிங்கிறது அவசியமாகுது. சைத்தன்ய மகாபிரபுடைய கிருப்பையை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக இந்த இயக்கத்தை வளர்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. ஸோ அதில் பங்கு கொள்றதுக்காக சில நேரத்தில் நம்ம புதுசாக வைஷ்ணவ சங்கத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அவசியம் ஏற்படலாம். நமக்கு இருக்கக்கூடிய வைஷ்ணவ சங்கத்தை விட்டு நம்ம தனியாக போய் நம்ம புதுசாக ஒரு வைஷ்ணவ சங்கத்தை ஏற்படுத்துறதுக்கான அவசியமும் ஏற்படலாம்.
அது குரு மூத்த பக்தர்களுடைய அறிவுரையின்படி அந்த மாதிரியான செயல்கள் ஏற்கப்படுது. அப்படி ஏற்கப்படும் போது நமக்கு சத்சங்கம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அதே சமயத்தில் சேவைக்காக அது ஏற்கப்படுது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். சத்சங்கமே இல்லாமல் போய் எங்கேயோ ஒரு நடுக்காட்டில் உட்காந்துட்டு நம்ம பக்தியை பயிற்சி பண்ணிட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு சத்சங்கம் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சத்சங்கத்தை எடுத்துக்கணும். அந்த சூழ்நிலையில் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பக்தர்களுடைய சங்கத்தில் வரணும். ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு காரணம், பிரபுபாதர் மாயாப்பூர்லேயும் விருந்தாவனத்துலேயும் வருஷத்துக்கு 2 தடவை ஃபெஸ்டிவல் வச்சார். அதுக்கு ஒரு காரணம், ஜிபிசிஸ் சன்னியாசிஸ் அவங்க எல்லாம் விருந்தாவனத்துக்கும் மாயாப்பூருக்கும் வந்து பிரபுபாதரோட சங்கம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக. பிரபுபாதர் நேரடியாக சொன்னார், ஸோ நீங்கள் இங்கே வர முடியும், நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், அதுக்காக நான் இந்த மாயாப்பூர் விருந்தாவன் ஃபெஸ்டிவல் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதனால் நம்ம வெளியில் பிரச்சார இயக்கத்துக்காக வெளியில் போனால் கூட அவ்வப்போது நம்ம பக்தருடைய சங்கத்தை பிடிச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்காக தான் நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பக்தர்களோடு சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணுறதுக்கு பார்க்குறோம். श्रीमद्भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.